ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தி எக்ஸ்ப்ளோர்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ஆடி. என்னோட கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் ஆடி தாம்பூலத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க கொடுத்த தாம்பூலம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 வாழைப்பழம் இருக்குது, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், பூவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட 21 rupees வச்சு கொடுத்துருக்காங்க. அதோட ப்ளவுஸ் பிட் இருக்குது, ப்ளவுஸ் பிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு அழகான ஒரு புடவை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு புடவை. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமியா மீராஸ் கிச்சன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். ஷீ இஸ் ஆல்சோ யூடியூபர். அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டுக்கு தாம்பூலத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆடி தாம்பூலத்துக்கு நானுமே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்காக நான் என்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தாம்பூலத்துக்கு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறது, பூ வச்சு கொடுப்போம். இப்போ அது இல்லாமல் நான் லாஸ்ட் இயர் உங்ககிட்ட காட்டின மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி நாங்கள் ரெடி பேக்காக பண்ணி வச்சுப்போம் ஒவ்வொரு வருஷமும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், சாக்லேட்டு, அப்புறம் வளையல் இருக்கும். ஒவ்வொரு பேக்கில் ஒவ்வொரு கலர், மஞ்சள் சிவப்புன்னு சொல்லி கலர் கலராக வளையல் வச்சுருப்போம். ஸோ இது எப்பவுமே வருஷம் இந்த பேக் ஆடி மாதத்துக்குன்னு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையும் இது கொடுக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரைடே தான் நான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கணக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஒரு கணக்கும் இல்லைங்க. எல்லா வெள்ளிக்கிழமை ஆடி மாதமும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் என் பையனோட பர்த்டே முடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை கொடுக்கறத நான் வழக்கமாக வச்சுருக்கேன். இது எங்கள் மாமியார் தான் எனக்கு பழக்கி விட்டாங்க. அவங்க எப்பவுமே வருஷம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அவங்க கோயிலுக்கு போய் எல்லா சுமங்கலிக்கும் கொடுப்பாங்க. நான் வீட்டுக்கே எல்லாரையும் இன்வைட் பண்ணி நான் வழக்கமாக கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ராவா சுமங்கலி அம்மாவுக்கு மட்டும் கொடுக்காம வீட்டில் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே நான் எப்பவுமே கொடுப்பேன். அவங்களுக்காக தனியாக இந்த மாதிரி வளையல் வாங்கி வச்சுப்பேன். பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலராக வளையல் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக இந்த மாதிரி வளையலும் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அம்மா வரும்போது கூட பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாம்பூலம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட வழக்கம். நாங்கள் ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதத்துக்கு நான் செகண்ட் ஃப்ரைடே இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆடி மாதமே அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் கூட. ஸோ இது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணுறதுனால அதுவுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. நானும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு அம்மனுக்கு நான் தாம்பூலம் வச்சுட்டேன். ஸோ தாம்பூலம் வச்சு அம்மனுக்கு வளையல் வச்சு கயிறு அம்மனுக்கு சாத்தியிருக்கேன். இப்போ அதுலேருந்து ஒரு கயிறு எடுத்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் எப்பவுமே கழுத்தில் கட்டிப்போம். இது எங்கள் வீட்டில் வழக்கம், நாங்கள் செய்வோம். ஸோ அம்மனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மன் கழுத்துல இருந்து நாங்கள் போட்டுப்போம். ஸோ இப்போ கழுத்தில் கயிறு கட்டியாச்சு. அம்மனுக்காக வச்சு அந்த வளையல் எடுத்து நான் இப்போ போட்டுக்கிறேன் என் கையில். ஸோ இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக வச்சிருக்க வளையல். இப்போ அவளுக்கு தான் முதல்ல நான் தாம்பூலம் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் தாம்பூலம் அம்மனுக்கு வச்சு படைச்சிட்டு நானும் என் கையில் வளையல் போட்டேன். என் பொண்ணுக்குமே நான் தாம்பூலம் கொடுத்துட்டேன். அவ்வளோவே கையில் வளையல் போட்டா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு இதே மாதிரி தான் செய்ய போகிறேன். நீங்களும் பாருங்கள். காட் பிளஸ் யூ டக்கண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்தது நான் வீடியோ கேப்சர் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் ஓகேன்னு சொன்னாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நான் எடுக்கலை. ஸோ ஒரு 3-4 பேர்த்து மட்டும்தான் நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். எடுத்துக்கோங்க ஆண்டி. ஆண்டி பிளஸ் பண்ணுங்க ஆண்டி. ஆல் தி பிளஸிங்ஸ் ஆர் தேர். ரெண்டு குழந்தைங்க நல்லா ஃபைனா செட்டில் ஆகட்டும். God bless you, Dakanna. Take this also. Yeah.
ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து தாம்பூலம் கொடுத்ததுக்கப்புறம் சில கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்தது, குட்டீஸோடு எடுத்தது. ஸோ நாங்கள் 3 பேர் தான் ரொம்ப க்ளோஸ். எங்களோட கேங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மிஸ் ஆகுறாங்க, காயத்ரி அண்ட் மல்லிகா. அவங்களால வர முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கிளிப்பிங்கோட இந்த vlog-அ முடிக்கிறேன். இந்த நாள் இங்கே தான் இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சது. ஸோ இதோட இந்த vlog முடியுது. டுடேஸ் quote is life is short and it is here to be lived. தமிழ் அர்த்தம்: வாழ்க்கை குறுகியது, அதை முழுமையாக வாழுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ, பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் vlog. மீட் யூ சூன். பாய்.